Taste the Daily. மக்கா வணக்கம். இடைத்தேர்தல் வர்ற நேரத்தில் இப்படி ஒரு இடைஞ்சல் வந்திருக்கக்கூடாது. பாவம் ஐயா ஸ்டாலின் என்ன செய்ய போகிறாரோ தெரியலை. அது ஒன்றும் இல்லை, காங்கிரஸ் கட்சியோட கூட்டம் ஒன்று நடந்தது. அதில் பேசின அந்த கட்சியோட மாநில தலைவர் எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். கூட்டணி கட்சிகள் மதிக்க மாட்டேங்காங்கன்னு காங்கிரஸ் தொண்டர்கள் புலம்புறாங்களாம். அதான் நாம் முடிவெடுக்க வேண்டிய நேரம் இதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. அண்ணன் பேசுகிறத பார்க்கையில் கூட்டணியை எதுவும் முடிச்சுக்கலான்னு நினைக்கிற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு எது நல்லதோ அதை பண்ணுதாங்க, சரி. ஆனால் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக கரை சேர முடியாதே. இடைத்தேர்தல் வேறு நடக்கு. சரி, என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. ஒரு உரைக்குள்ளே 2 வாள் இருந்தது இல்லைப்பா, ஒரு வாளை உருவிட்டாங்க. விழுப்புரத்தில் ஐயா பொன்முடி கூட போட்டி போட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஐயா மஸ்தானோட மாவட்ட செயலாளர் பதவியை காலி பண்ணிட்டாங்க. பொன்முடியோட மகனுக்கு மாவட்ட பொறுப்பாளர்னு ஒரு பதவியையும் பரிசாக கொடுத்துருக்காங்க. இனி என் வாழ்நாளில் ஏர்போர்ட்டில் வச்சு ப்ரெஸ் மீட்டே கொடுக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் கட்சி ஆஃபீஸில் வச்சு முறைப்படி தான் கொடுப்பேன்னு அண்ணன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இஷ்டத்துக்கு எதையாவது பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு டெல்லியிலிருந்து சொல்லி அனுப்பியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. திமுக பெண் கவுன்சிலரும் அவரோட கணவரும் அமைச்சர் கீதா ஜீவன் மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. சில திமுக காரங்களால் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அவங்கள அமைச்சர் பாதுகாக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியை ரவுடிகள் அடித்து நொறுக்கி அட்டகாசம் பண்ணது பெரிய விஷயம்லாம் இல்லையா, சின்ன சலசலப்பான். செய்தியாளர்கள் தான் பெருசாக செய்தியை போட்டு கலவரமாக்குறாங்களாம். ஐயா மா சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். ஐயா ஸ்டாலின் இப்படி பண்ணுவார்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க. அதாவது ஒரு நடவடிக்கை ஒன்று எடுக்கையில் பாரபட்சம் இல்லாமல் எடுக்கணும் இல்லையா. எப்போ பாரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்களை மட்டும் ஈஸியாக தூக்கி போடுறார். அட நான் சொல்லலப்பா, அமைச்சர் மஸ்தானோட மாவட்ட செயலாளர் பதவியை காலி பண்ணதை பார்த்துட்டு சிறுபான்மை சமூக மக்கள் சொல்கிறாங்க. விழுப்புரம் திமுகவில் ஐயா பொன்முடிக்கும் ஐயா மஸ்தானுக்கும் இடையில போட்டி நடக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதரவாளர்கள் அடிச்சுக்கிட்டதில் ஆரம்பித்து கட் அவுட்டை கண்டபடி கிழிச்ச வரைக்கும் பல சம்பவங்கள் நடந்திருந்தாலும் முக்கியமான சம்பவம் அமைச்சர்களே நேரடியாக சண்டை போட்டுக்கிட்ட சம்பவம் தான். ஒரு இஸ்லாமிய சமூக மக்களோட நிகழ்ச்சியில் அமைச்சர் மஸ்தான் பேச போகும்போது அமைச்சர் பொன்முடி மைக்கை பிடுங்கிட்டு சண்டைக்கு நின்னார். அந்த காட்சிகளை ஊரே பார்த்தது. இந்த கோஷ்டி சண்டையை பார்த்து ஐயா ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? 2 அமைச்சர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? ஆனால் பாருங்க, ஐயா ஸ்டாலின் அமைச்சர் மஸ்தான் மேலே மட்டும் நடவடிக்கை எடுத்திருக்காரு. அமைச்சர் மஸ்தானோட மாவட்ட செயலாளர் பதவியை எடுத்துட்டாங்க. அதே சமயம் ஐயா பொன்முடிக்கு பரிசு கொடுக்குற மாதிரி அவரோட மகன் அண்ணன் கௌதம் சிகாமணிக்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவி கொடுத்துருக்காங்க. இது நியாயமா? அட நாம கேட்கல, அந்த கட்சியில் என்ன நடந்தால் நமக்கு என்ன வந்தது? சிறுபான்மை சமூக மக்கள் கேட்குறாங்க. ஏற்கனவே அமைச்சரவையில் மாற்றம் நடந்தப்ப இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஐயா நாசரத்தான் பதவியிலிருந்து தூக்கியிருக்காங்க. இஸ்லாமிய சமூக மக்களுக்கு எம்பி தேர்தலில் வாய்ப்பும் கொடுக்கல. இப்போ 2 அமைச்சர்களுக்கு நடக்கிற சண்டையிலையும் அமைச்சர் மஸ்தானுக்கு தான் தண்டனை கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்த்தா ஐயா ஸ்டாலின் இஸ்லாமிய மக்களை பாதுகாக்கிற மாதிரி தெரியலையே, ஓட்டுக்காக மட்டும்தான் எங்களை தேடுற மாதிரி தெரியுதுன்னு அந்த சமூக மக்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஐயா இந்த நடவடிக்கையை தேர்தலுக்கு முன்னாடியே எடுத்துருக்கலாமே, ஏன் அப்போ எடுக்காமல் இப்போ வந்து எடுக்காருன்னு கேட்குறாங்க. என்னமோ ஐயா ஸ்டாலின் தான் மக்களுக்கு பதில் சொல்லணும். மக்கா, சென்னையில் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியை ரவுடிகள் அடித்து நொறுக்கிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து 2 நாள் ஆச்சு. அதை பார்க்கையிலே நமக்கு செம்மையாக கடுப்பானது. என்னடா ரவுடிகள் இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு. இப்போ என்னடான்னா அமைச்சர் மா சுப்பிரமணியம் இந்த சம்பவத்தை பற்றி ஒன்று பேசியிருக்கார். அதை கேட்கையில் இன்னும் கடுப்பாக
ஒரு அமைச்சர் கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் இந்த சம்பவத்துக்கு எப்படி முட்டு கொடுத்து பேசுகிறாருங்கிறத இந்த செய்தியில் பாருங்கள். மயிலாப்பூர், தேனாம்பேட்டை, அபிராமிபுரம் இந்த பக்கமெல்லாம் போதைப்பொருள் வியாபாரம் ஜோராக நடக்குன்னு காவல்துறைக்கு தகவல் வந்திருக்கு. அது சம்பந்தமாக விசாரித்து ஒரு 3 பேரை காவலர்கள் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணவங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் எடுக்கணுமா இல்லையா, அதுக்காக அந்த 3 பேரையும் கூட்டிக்கிட்டு ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட அந்த 3 பேரோட கூட்டாளிகள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்குள்ளே புகுந்து கண்ணாடி, அங்கே இருந்த மருத்துவ கருவியெல்லாம் அடித்து நொறுக்கி அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. பட்ட பகலில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்குள்ளே புகுந்து காவலர்கள் முன்னாடியே ரவுடிகள் ரவுடித்தனம் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி பெரிய செய்தியாகி தமிழ்நாடே பரபரப்பாயிருச்சு. இப்போ இது சம்பந்தமாக அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காருன்னு மட்டும் ஒரு தடவை பாருங்களேன். அதாவது ரவுடிகள் அட்டகாசம் என்று அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நானும் நேற்றைக்கு உடனடியாக ஊடகங்களில் வந்த செய்தியை பார்த்து சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் விசாரித்தோம். இந்த 3 கைதிகளை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த இடத்தில் காவலர்களுக்கும் அந்த கைதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு சிறு சலசலப்பு. அதனால் அந்த மருத்துவமனையின் கண்ணாடிகள் இடிபட்டு உடைந்திருக்கிறது. இந்த தகவல் தெரிந்தவுடனே சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திலிருந்து, அதாவது அடிஷனல் போர்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் கூடுதல் காவலர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த 3 பேரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் செய்தி. ஆனால் ஏதோ ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையே போய் ரவுடிகள் அடித்து நொறுக்கி விட்டதை போன்ற ஒரு பிரம்மாண்டமான செய்தி பதிவை போட்டு ஒரு பெரிய கலவரத்தை தூண்டியிருக்கிறீர்கள் என்றாலும் அது ஏதோ கேட்டீங்களா? சின்ன சலசலப்பான். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்குள்ள புகுந்து அடிச்சு நொறுக்கிறது சின்ன சலசலப்பா சார்? அப்புறம் என்ன சொன்னீங்க? செய்தி போட்டு கலவரத்தை தூண்டுறோமா? தூங்கிட்டு இருக்கிற இந்த விளம்பர கவர்மெண்ட்டை அப்பப்போ தட்டி எழுப்புறதே இந்த செய்தியாளர்கள் தான். கலவரம் பண்ணவங்களை விட்டுட்டு செய்தி போட்டவங்களை கலவரம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்களே, இது நியாயமா? பட்ட பகலில் இம்புட்டு அட்டகாசம் பண்ணுறாங்க, கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் ரவுடிகளுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களே. நாட்டில் சட்டம் ஒழுங்கு ஏன் பள்ளி இழிக்குதுன்னு இப்போ தெரியுதாமக்கா? போதைப்பொருள் கடத்துகிற கும்பலெல்லாம் ஏன் சுதந்திரமாக சுற்றுதுன்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அமைச்சர்களே இப்படி மூடி மறைச்சி பேசிட்டு அலைஞ்சா நாடு நாசமாக தானே போகும். மக்கா, ஐயாவோட இந்த பேட்டி பற்றியும் ரவுடிகளோட தாக்குதல் பற்றியும் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஐயா பார்த்து தெரிஞ்சுக்கிடட்டும். மக்கா, இப்போல்லாம் அந்த கையெழுத்துங்கிறது ரொம்ப முக்கியமாயிட்டு. ஆட்சிக்கு வந்தால் கையெழுத்து மது விலக்கு, கையெழுத்து நீட்டு விளக்குன்னு ஐயா ஸ்டாலின் அளந்து விட்டதில் ஜனங்க இந்த கையெழுத்து என்னன்னு கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் ஐயா மோடி கையெழுத்துன்னு ஒன்று போட்டிருக்கார். அதை பார்த்த விவசாயிகள் ஐயாவுக்கு 500 ரூபாயோட மதிப்பு என்னன்னு தெரியுமா தெரியாதான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மோடி சர்க்கார், மோடி பரிவார், மோடி கேரண்டின்னு எந்த பக்கம் பார்த்தாலும் மோடி மோடி மோடின்னு பிரச்சாரம் பண்ணி ஜனங்களை பயங்கரமாக மூட் அவுட் பண்ணி மெஜாரிட்டி கிடைக்காம மைனாரிட்டி கவர்மெண்ட்டை நடத்த மனசு இல்லாமல் கடைசியாக என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு கூட்டணி கவர்மெண்ட்டை ஐயா மோடி நடத்த ஆரம்பிச்சிருக்கார். பிரதமர் ஆன உடனே ஐயா போட்ட முதல் கையெழுத்து பிரதமரின் கிசான் திட்டத்துக்கு போட்டிருக்கார். இது புது திட்டம்லாம் இல்லை, பழைய திட்டம்தான். இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுக்குறாங்க. மொத்தமாக கொடுத்தாலாவது ஏதாவது பிரயோஜனப்படும். கொடுக்குற 6000 ரூபாயை 3 தவணையாக கொடுக்காங்க. 4 மாதத்துக்கு ஒருக்க 2000 ரூபா கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு விவசாயிகள் என்ன செய்ய முடியும்? மாதத்துக்கு எம்புட்டுன்னு ஒரு கணக்கு பார்த்தா மாதத்துக்கு வெறும் 500 ரூபா தான். இங்கே உர விலை என்ன விற்குது? ஒரு டிராக்டரை வாடகைக்கு எடுக்கணும்னா எம்புட்டு செலவாகுது? எப்படி பார்த்தாலும் விவசாயிகளுக்கு இந்த காசு பெரிய அளவில் யூஸ் ஆகிறதே இல்லை. மொத்தமாக 91 கோடி பேருக்கு கொடுத்தோம்னு சொல்லி பல ஆயிரம் கோடிகளை அள்ளி இறச்சிக்கிட்டு கிடக்காங்க. இதுக்கு பதிலாக இடுபொருள் விலையை குறைக்கலாம், விதைகளோட விலையை குறைக்கலாம், பயிர் காப்பீடு கொடுக்கலாம், விவசாயிகளுக்கு விளைபொருளுக்கு ஏற்ற விலையை கொடுக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நானும் நலத்திட்டம் பண்ணுறேன்னு மாதத்துக்கு 500 ரூபா மேனிக்கு 4 மாதத்துக்கு ஒருக்கா 2000 கொடுத்தா அதை வச்சு என்ன செய்யன்னு நாம் கேட்கல, விவசாயிகள் கேட்குறாங்க. மக்கா, ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு போதைப்பொருள் ஒழிப்பு பற்றி பேசியிருக்காரு ஐயா. அதாவது அதிகாரிகள்லாம் திறமையாக செயல்பட்டு நல்லா கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்காங்களாம்.
ஆனாலும் இது பத்தாது, முழுசாக ஒழிக்கணும்னு சொல்லி பேசியிருக்காரு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா கட்டுப்படுத்தி வச்சுருக்க மாதிரியாக இருக்குது. இதைத்தான் சொல்கிறோம், ஆட்சியாளர்கள் மூடி மறைச்சி பேசாதீங்க, எதுவும் சரியில்லை சரி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அப்போத்தான் அதிகாரிகள் எல்லாத்தையும் சரி பண்ண முயற்சி பண்ணுவாங்க. என்னமோ தினமும் போதைப் பொருள் பஞ்சாயத்து பெருசாகிட்டே போகுது. ஐயா என்ன தான் பண்ணுவார்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சரி மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Taste the Daily.